நாடாளுமன்ற தேர்தல் விடியா திமுக அரசுக்கு பாடமாக அமையும் என்றும் விடிய அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஓமலூர் திண்டமங்கலம் மாரியம்மன் கோவில் பொங்கல் விழா நடைபெற்றது. நிகழ்வில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நாட்டு மக்களுக்கு நல்ல வழி பிறக்கும் நாளாக தைத்திருநாள் அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விவசாய தொழிலாளிகள் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கின்றது இந்த தைப்பொங்கல் விழா. தை பிறந்தால் வழி பிறக்கும், அது நம்முடைய முன்னோருடைய பழமொழி. அப்படி தை பிறக்கின்ற பொழுது நம்ம வழி பிறக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆண்டு அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஆண்டா இந்த தை திருநாளில் நாட்டு மக்களுக்கு வழி பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து பேசிய அவர், நாட்டின் முதுகெலும்பாக கிராமங்கள் இருந்து வரும் நிலையில் கிராம மக்கள் தொடங்கி எவருக்கும் இந்த விடியா அரசு எவ்வித நலத்திட்டங்களையும் 2 ஆண்டு ஆட்சியில் கொண்டு வரவில்லை என்றார். நாட்டு மக்களிடம் கொள்ளையடித்ததுதான் இந்த விடியா ஆட்சியின் சாதனை என்றும் அதிருப்தி தெரிவித்தார். ஆட்சி பொறுப்பேற்று 2.5 ஆண்டு காலம் ஆகின்றன. 2.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் எந்த நன்மையை பார்த்தா என்ன நன்மையை கண்டார்கள்? இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் ஒன்றுமில்லை. 2.5 ஆண்டு காலம் வீணடித்ததுதான் மிச்சம். 2.5 ஆண்டு காலம் விடியா திமுக அரசாங்கம் நாட்டு மக்களிடத்திலே கொள்ளையடித்ததுதான் அவருடைய சாதனை. விடியா திமுகவின் கொள்ளையை அதன் அமைச்சரே அம்பலப்படுத்தியதை சுட்டிக்காட்டி பேசியவர், ஏழை மக்கள் படும் துன்பத்தை பற்றி இந்த அரசு கவலை கொள்வதில்லை எனவும் விமர்சித்தார். 2 ஆண்டு காலமாக 30,000 கோடி ஊழல் செய்து அந்த சம்பாதித்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பதாக 2 பேர்களை பெயரை சொல்கிறார். ஒன்று திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்று அவருடைய மருமகன் சபரீஸ்வரன். 2 பேரையும் சொல்லி 30,000 கோடி 2 ஆண்டு காலத்திலே கொள்ளையடித்து சம்பாதித்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நிதியமைச்சர் சொல்கிறார். யார்? திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் இருக்கிற நிதியமைச்சர். மெத்த படித்தவர், பொருளாதார நிபுணர், ஒரு விவரம் தெரிந்தவர் அல்ல, விவரம் தெரியாதவர் அல்ல, ஒரு விவரம் தெரிந்த ஒரு அமைச்சர் குறிப்பிட என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த 2 ஆண்டு காலத்திலே மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்துக என்பதை நாம் இன்னும் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் 4 ஆண்டுகள் பொற்கால ஆட்சியை அதிமுக கொடுத்ததாக பெருமிதம் தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர், விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு வேதனைதான் மிச்சம் என்றும் மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக தமிழகமே குரல் எழுப்புவதாகவும் தெரிவித்தார். புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்று 4 வருடம் 2 மாத காலம் ஒரு பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எங்கே சென்றாலும் மக்கள் பேசுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக சிறப்பாக 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது என்று பேசுகின்ற ஒரு நற்சொல்லை நாம் காதார கேட்கின்றோம். அதே வேளையில் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற 2.5 ஆண்டு காலத்திலே இந்த ஆட்சி மக்களோட ஆட்சி, எப்பொழுதும் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று ஒரே குரல் தமிழ்நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர், ரேஷன் கடைகளில் பாமாயில் விற்பனையை நிறுத்த திட்டமிட்டுள்ள விடியா அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்தார். அதோடு 11 மாதம் ரேஷன் கடையில் விலையில அரிசி, சர்க்கரை, பாமாயில் வழங்கணும். இன்றைக்கு என்ன? ரேஷன் கடையில் பாமாயில் நிறுத்தப்பட்டதாக கேள்வி பத்திரிகைகளை பார்த்தோம். வன்மையாக கண்டிக்கிறோம். ஏழை மக்களுக்கு வழங்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் முறையாக வழங்க வேண்டும். வீட்டு மக்களை மட்டுமே பார்ப்பதால் தான் நாட்டு மக்களை விடியா அரசு தவிக்க விட்டுள்ளதா என்றும் அவர் சாடினார். இன்றைய தினம் மிக்ஜாம் புயல், அதனால் கனமழை சென்னை மாநகரம் பொழுதும் தண்ணீரை தத்தளித்தது. உணவு கூட கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவலங்களை பார்க்க முடிந்தது. அதேபோல் தென் மாவட்டங்கள்
திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கனமழை. எங்கே பார்த்தாலும் தூத்துக்குடியிலே தண்ணீர் நிரம்பி காட்சி அளிக்கின்றன. 3 நாட்கள் அவர்களுக்கு உணவே கிடையாது. அப்படிப்பட்ட அவல ஆட்சி இப்பொழுது நாம் பார்க்க முடிகிறது. மக்களை பார்க்காத ஆட்சி இந்த ஆட்சி. வீட்டு மக்களை முற்றும் கவனத்திலே கொண்டு கொள்ளையடிக்கின்ற ஆட்சி இந்த விடியா திமுக அரசாங்கம். அம்மா கிளினிக்கை மூடியது, மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மடிக்கணினை நிறுத்தியது, தலைவாசலில் கட்டிய கால்நடை பூங்காவை இன்னும் திறக்காமல் இருப்பது என அதிமுக கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களுக்கு மூலி விழா நடத்தியதுதான் விடியா அரசின் சாதனையாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்தார். ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான் என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். வேற எந்த ஆட்சியிலும் இப்படிப்பட்ட திட்டம் கிடையாது. இன்றைக்கு வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழைகள் கட்டுகின்ற வீடுகளுக்கு அம்மா சிமெண்ட் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. நாம் என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்தோமோ அதையெல்லாம் நிறுத்தியதுதான் இந்த விடியா திமுக அரசுடைய சாதனை. மக்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற ஊழல் மிகுந்த விடியா திமுக அரசை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளர் உறுதிபட தெரிவித்தார். அதற்காக பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பையும் நல்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இப்படி கொள்ளையடித்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்க வேண்டும். இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். பாண்டிச்சேரி உட்பட தமிழகத்திலே 40 நாடாளுமன்றம் இருக்கின்றது. இந்த 40 நாடாளுமன்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும். மக்கள் நம்முடைய கூட்டணி ஆதரிக்க வேண்டும். மாபெரும் வெற்றியை தேடி தர வேண்டும்.